ஆண்டவரை நம்ம பின்பற்றும் போது தான் நம்மளுக்கு ஏராளமான சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். அது நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு இடத்துல நம்ம பயணம் செஞ்சுட்டு போகும்போது இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்மளுக்கு ஏராளமான இடரல்கள், உபத்திரவங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் இது நம்மளுக்கு மட்டும் நடக்கலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மளுக்காக சிலுவையில் ஒரு குற்றமும் அறியாத அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அந்த பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு இருப்பார், அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டினார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், அந்த சிலுவையில் ஏற்பட்ட ஏராளமான கோரமான சம்பவங்கள் கூட அது நடக்கிறதுக்கு அவர் அலோ பண்ணியிருக்காரு. எதனால அலோ பண்ணார், அது எப்படி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தன் முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன மாதிரி சந்தோஷம்னா, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழுத செய்து அவரை பிதாவின் வலது பாரசத்தில் அவர் வீற்றிருப்பார் அப்படின்ற விசுவாசம் அவருக்குள்ளேயும் இருந்துச்சு. அதே போல் பிதா என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற பிதா மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவருக்கு கொஞ்சம் கூட குறையல. அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம்தான் அவர் கண் முன்னில் வைக்கும் போது தான் அவருக்கு முன்பாக இருக்கப்படுகிற ஏராளமான அவமானங்களாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணார், அக்செப்ட் பண்ணி அதை அலோ பண்ணிட்டார். ஆண்டவர் பிதாவின் சித்தத்திற்கு அதை அவர் ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்தவராய் இருக்கிறார். நீங்கள்